எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிறதான ரவை சக்கரை பொங்கல் வீடியோ. ரவை சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக தயாரிச்சிடலாம். அது மாத்திரம் இல்லை, அது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். முதல்ல 1 கப் அளவு வெல்லத்தை எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே அதை அப்படியே வடிகட்டி வைக்கிறேன். எந்த பாகுபதமும் தேவையில்லை. ஜஸ்ட்டு தூசு மண் போக வெல்லத்தை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு அது நல்லா கரைஞ்ச உடனே அப்படியே வடிகட்டி வைக்கிறோம், அவ்வளோதான். மீன்வைல் ஒரு பேனை சூடுபடுத்தி அதில் நெய் போட்டு அதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பேன்லேயே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவு ரவையை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது டபுள் ரோஸ்டட் ரவா. ஸோ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேனாலே போதும். நீங்கள் ரோஸ்ட் ஆகாத ரவா எடுத்திங்கன்னா நல்ல வாசனை வர வறுத்துக்கணும். 1 கப் ரவைக்கு 2 கப் பால் சேர்த்தோன்னா ஜென்ரலாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பால்லையே இந்த ரவை வேகணும், அப்படியே நல்லா வெந்து வரணும். மீன்வைல் 1 கப் ரவை எடுத்தாக்கா அதுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அந்த பாசிப்பருப்பை நல்ல வெறும் அள்ளியில் வறுத்துட்டு அதை அப்படியே நல்ல இந்த மாதிரி குழைய வேகிற வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கலாம். ரவை நல்ல பாலில் வெந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிறதான இந்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்து மேலும் 2ம் ஒன்று சேர வர வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே கலரலாம். நீங்கள் நடுப்புற வேணும்னாக்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா 2ம் ஒன்று சேர வெந்து வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதான அந்த வெள்ளை நீரை சேர்க்கலாம். ஸோ 1/4 கப் அளவு ரவையும் பருப்பும் எடுத்திங்கனாக்கா 1 கப் அளவு வெல்லம் சரியாக இருக்கும். உங்களுக்கு வெள்ளை சுவைக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் வெல்லத்தோட அளவை. நல்ல எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் அப்படியே கலரலாம். இந்த ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப சுலபமாக யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உடனே தயாரிச்சிட முடியும். நைவேத்தியத்துக்கும் நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப லேபர் கன்சியூமிங்கே இல்லை. இப்போ நான் சேர்க்குறது ஒரு சிட்டிகை அளவு சுக்குத்தூள். வெல்லம் சேர்க்குற எந்த பண்டத்துக்குமே நம்ம கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்தாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன். உப்பு இந்த இனிப்பு சுவையை தூக்கி காமிக்கும். நல்ல எல்லாம் ஒன்று சேர வரைக்கும் கலரி அதை பட்டை மாதிரி போட்டு முந்திரிப்பருப்பு திராட்சையை தூவி இறக்கணுன்னாக்கா நம்மளோட சுவையான ரவை சக்கரை பொங்கல் தயார்.